ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த அளவு ஃபுல்லாலாம் மார்க் பண்ண வேண்டாம். இந்த ஷோல்டர் அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அளவு, அப்புறம் இந்த சைடில் ஜாயின் ஆகிருக்கிற இந்த அளவு, இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. இது வந்து நான் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக எரேஸ் பண்ணிட்டேன் அந்த மார்க்கிங்கை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ எந்த வித எக்ஸ்ட்ரா மார்க்கிங்கும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இதுதான் நம்மளோட ஷோல்டர் லைன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் உள்ள இந்த லைன். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விடணும். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்கனை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச். இங்கே நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து அந்த ஹூக்கனை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். இதில் இருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போது எனக்கு ஃப்ரண்ட்டோட நெக் விட்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 3.5 வைப்பேன். ஏன்னா நெக் டெப்த்து பொறுத்து நமக்கு வந்து இந்த வேல்யூ மாறும். அதனால் 3.5. இங்கேருந்து 3 இன்ச். நீங்கள் இந்த 3 இன்ச் வைக்கிறீங்க இல்லையா, இது வந்து பேக்கில் எவ்வளோ வச்சிங்களோ அவ்வளோதான் இங்கே ஃப்ரண்ட்லேயும் வைக்கணும். எதனாலன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து நீங்கள் தைக்கும்போது தையலுக்கு 1/2 இன்ச் போய் இது ரெண்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது வந்து கட்டிங்கில் போயிடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நெக் டெப்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச் நான் வந்து வைக்கிறேன். என்னோடய நெக் டெப்த் 5 இன்ச்சு. ஸோ அந்த 5 இன்ச்சை வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான். இங்கே நம்ம 3.5 இன்ச், இங்கேருந்து தான் வந்து 3.5 இன்ச் நம்ம வந்து நெக் டெப்த்து மார்க் பண்ணும். அந்த 1/2 இன்ச்சை விட்டுருங்க. அந்த 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச். இது வந்து நெக்குக்குள்ளது. ஸோ நெக்கோட விஷயத்தை நம்ம முடிச்சாச்சு. இங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இங்கேயுமே வந்து ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து நமக்கு அக்கிளோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச். அந்த 6 இன்ச்சை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 6 இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து இங்கே எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 6.5 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 6.5 இன்ச்சை நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது 36 அளவுக்கான மார்பு சுற்றளவு எவ்வளோ வரும்? நமக்கு 9 இன்ச்சு வரும். ஸோ அந்த 9 இன்ச்சை இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 9 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு டாட் பிடிக்கிறதுனால நமக்கு இந்த லைன் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங்கோடு இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த அக்கிள் மார்க்கிங், ஆம் ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1/2 இன்ச் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச். ஏன்னா நம்ம தையலுக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம். அதே மாதிரி இங்கே நம்ம அந்த வளைவிலே வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இங்கேருந்து 1/2 இன்ச், இந்த 1/2 இன்ச். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அளந்து எடுக்க முடியும். உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. இப்போது நம்ம இதுதான் இந்த இடத்துல நம்ம இப்போ அளந்து பார்க்கணும்.
எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து இந்த வளைவு எப்படி வருதோ அதே வளைவுலே வரணும். நமக்கு 8.5 வந்து தேவைப்பட்டுச்சு இல்லையா, அதை விட அதிகமாக வரணும். இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் நமக்கு உண்மையாக எவ்வளோ வேணும், 8.5 இன்ச்சு வேணும். இது போக நமக்கு இங்கே டாட்டுக்கும் கொஞ்சம் பிடிக்கணும். ஸோ டாட்டுக்கு நீங்கள் 1/2 இன்ச்சு டாட்டு பிடிச்சிக்கலாம் மொத்தத்தில். ஸோ நமக்கு இங்கே 8 தான் இருக்குது. ஆனால் நமக்கு 1/2 இன்ச்சு டாட்டுக்கு சேர்த்தா 9 இன்ச்சு வேணும் மொத்தம். அதனால் இந்த லைனை நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணணும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கீழே இறக்கி நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த மார்பு சுற்றளவு நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ இதை இப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன்லேருந்து இங்கே நம்ம வந்து ஒரு கர்வ் போடணும். இதை வந்து அழிச்சிடணும். அழிச்சிட்டு இங்கேருந்து இங்கே நம்ம ஒரு கர்வ் போடணும். வளைவு, ஆர்ம் ஹோல் கர்வ். இப்போ நமக்கு இது கிடையாது, இதுதான் நம்மளோட வளைவு. இப்போது இங்கேருந்து இது வரை வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இங்கேருந்து அந்த வளைவு வளைஞ்சு வரும். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கிடும். இங்கேயும் 1/2 இன்ச். இப்போது இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு வரணும். இந்த 1/2 இன்ச்சில் இருந்தால் மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு போயிடணும். ஏன்னா ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு வரும். சரியா? அதிலிருந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த வளைவுக்கிட்டலாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நகர்த்தி கொண்டு வாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ இன்ச் இருக்குது, 9 இன்ச் இருக்குது. நமக்கு எவ்வளோ வேணும், 8.5 இன்ச்சு. 1/2 இன்ச்சு டாட்டு பிடிக்கிறதுக்கும் இதில் வந்துருச்சு. இப்போது நம்ம இங்கேருந்து உள்ள தையலுக்கு உள்ள துணி கொடுக்குறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு இதுதான் நம்மளோட லைனு, இதுதான் நம்மளோட கட்டிங் லைன். இந்த லைன் வந்து கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த லைன் வந்து கிடையாது. இது போக இங்கேருந்து இந்த நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, எல் மாதிரி, அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். 1 இன்ச்சுக்குன்னு மார்க் பண்ணும்போது இந்த லைன் தான் வருது. ஸோ இந்த டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து அண்டர் பஸ்ட் சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட பஸ்ட்டுக்கு அடி வர நமக்கு ஒரு லென்த் இருக்கும். அது 36 சைஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 இன்ச்சுக்கு 13.5 இன்ச்சு வரும். 13.5 இன்ச்சில் இங்கே 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும். அப்போது இங்கே 14 இன்ச்சு வரும். இந்த பக்கம் 1/2 இன்ச் மேலே நமக்கு வந்து இங்கேருந்து அண்டர் பஸ்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு வரும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு போகும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை. ஸோ அதனால் நம்ம 13.5லேருந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 14.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 14.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கோடு போட்டாச்சு. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அது போக மேலேருந்து நம்ம எவ்வளோ இன்ச் மார்க் பண்ணணும், இந்த வெயிஸ்ட் டாட் இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு மேலேருந்து நீங்கள் 10 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 10 இன்ச் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 10 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் வந்து நீங்கள் ஃபுல்லாலாம் போட வேண்டாம், பாதியாக போட்டால் போதும். அடுத்து இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சை விட்டுருங்க. இங்கேருந்து நீங்கள் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்தும் 4 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. 36 பகுதிக்கு இந்த இடுப்பு டாட் வந்து மொத்தம் 3 இன்ச்சு கொடுக்கணும். அதை வந்து இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5 அப்படி வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் கேப்பு, இங்கேருந்து ஒரு 1 இன்ச் கேப்பு. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சில்
இந்த கர்வ் டச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் இது வந்து ஜாயிண்ட் ஆகணும் இந்த லைன். ஸோ அப்படி பார்க்கல இங்கேருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டுருங்க. இப்போது இங்கேருந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஜாயின், இங்கேருந்து ஒரு ஜாயின், இங்கேருந்து ஒரு ஜாயின். இப்போது வெய்ஸ் டாட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஆர்ம் ஹோல் டாட் இங்கேருந்து. ஸோ இது வந்து ஒரு டாட்டு. இப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு, 0.5 இன்ச்சஸ். உங்களுக்கு நார்மலாகவே இந்த லைன்லேயே எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கோ அதை நீங்கள் டாட்டா பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 0.5 இன்ச்சஸ் மட்டும் டாட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். அந்த 0.5 இன்ச்சஸ் நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து தையலுக்கான அளவு. ஏன்னா இங்கே தான் நம்ம துணி விட போகிறோம், இங்கே நம்ம துணி விடலை. அதனால் இங்கேருந்து உங்களோட 0.5 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வருது. இதையும் ஜாயின் பண்ணி விடுங்க. இதுதான் உங்களோட ஆர்ம் ஹோல் டாட். இதுதான் நம்மளோட கட்டிங் லைன், இதுதான் நம்மளோட ஆர்ம் ஹோல் டாட். இப்போது இங்கேருந்து இங்கே எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள். 3.9 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 3.9 இன்ச்சஸ் இங்கேருந்து இங்கே இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம டாட்டாக பிடிக்க போகிறோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நீங்கள் பிடிச்சு அடிக்கும்போது காணாமல் போயிடும். அடுத்து இது வந்து சென்டர் டாட். இந்த சென்டர் டாட்டை நம்ம 1/2 இன்ச் வந்து கொடுக்கணும் 36 இன்ச்சுக்கு. இங்கேருந்து 36 இன்ச், இங்கேருந்து 1/2 இன்ச், இங்கேருந்து 1/2 இன்ச். இப்போது இங்கேருந்து இதையும் இப்போ நமக்கு 3 டாட்டும் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இது வந்து எதுக்குன்னா அந்த பட்டி பக்கம் நமக்கு ஒரு கர்வ் மாதிரி வரும் இல்லையா, அந்த கர்வ் மார்க் பண்ணுறதுக்கு தான் இந்த 1.5 இன்ச் வந்து நான் கொடுக்க சொன்னேன். ஸோ இந்த 1.5 இன்ச் நீங்கள் கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் கரெக்டாக வரும் அந்த ஷேப். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்பு பகுதி நமக்கு 8 இன்ச் வரும். அது கூடவே நம்ம இங்கே 1.5 3 இன்ச்சு போட்டிருக்கோம். ஸோ மொத்தம் இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் துணி வேணும் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து 11 இன்ச்சு. ஏற்கனவே நமக்கு 8 இன்ச்சு, அது கூட இந்த டாட் பிடிக்கிறதுக்கு 3 இன்ச்சு. ஸோ 11 இன்ச்சு, அது கூட ஒரு 1.5 இன்ச். இப்போ இதையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைன்லேருந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த 1/2 இன்ச் நம்ம இங்கே ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, இதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம் நம்ம. அப்போந்தான் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கர்வ் வரைகிறது. நம்ம கட் பண்ணும்போது எப்படி நான் கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இங்கே நம்ம ஒரு கர்வ் போட்டாச்சு. ஸோ உங்களோட ஜாயின் வந்து இப்போ இங்கே தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட ஜாயின் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போது நம்ம அக்கிள் டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ நம்ம கட்டிங் வந்து நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம பட்டியோட அளவு வந்து மார்க் பண்ணலாம். இந்த அளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுறது மட்டும் நம்ம தனியாக வச்சுருப்போம். இப்போ பட்டியோட அளவு மார்க் பண்ணலாம். பட்டியோட அளவு மார்க் பண்ணுறது நமக்கு 2 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். இங்கேருந்து எவ்வளோ அளவு இருக்கோ அது கூட 2 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் கீழே மடித்து அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும். இப்போது ஆல்ரெடி நமக்கு இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல
சேம் இந்த கோடு இருக்கட்டும். இதை வந்து நம்ம இப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம இந்த ஹூக்கண்ணையோட ஜாயின் பண்ணி விடணும். இங்கேயும் ஹூக்கண்ணையோட ஜாயின் பண்ணி விடணும். இப்போது 2.5 இன்ச்சில் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. 3 இன்ச்சில் இங்கேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இன்னும் 2.5 இன்ச் இருக்குது. ஸோ இங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணிடலாம். இங்கேருந்து 2.5 இன்ச். மற்றபடி வந்து எங்கேயுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. இங்கே மட்டும் ஒரு 2.5 இன்ச். இங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது இங்கேருந்து 2.5 இன்ச் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு மடிஞ்சு போகிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் 2.5 இன்ச், இங்கேருந்து 2.5 இன்ச் எடுத்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து நமக்கு இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோ இருந்தது? 8 இன்ச் இருந்தது. கரெக்டாக 8 இன்ச்சில் இங்கேருந்து எவ்வளோ இன்ச் இருக்குது? 2.5 இன்ச் இருக்குது. இந்த 2.5 இன்ச் போக இங்கேருந்து அந்த தையலுக்கான அளவு இருக்குது இல்லையா, அதிலேருந்து பாருங்கள் 2.5 இன்ச்சு. இது போக இப்படியே திருப்பி வச்சு 8 இன்ச்சு, இது போக 1.5 இன்ச்சு தையலுக்கு. அதை நீங்கள் இங்கே இப்படியே வந்து மார்க் பண்ணிவிடுங்க. இது நமக்கு தையலுக்கு, இது நமக்கு ஒரிஜினல் அளவு உள்ள துணி மடிச்சு அடிக்கிறதுக்கு. இப்போது நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து நம்ம இங்கே மட்டும் எவ்வளோ ஏற்றணும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது? 8.75 இருக்குது. 8.75 இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம மடிச்சு அடிச்சிரும். எந்த வித எக்ஸ்ட்ரா துணியும் இல்லை, நமக்கு மடிப்பு தையலுக்கு எதுவும் இல்லை. 8.75. ஸோ 8.75ல் இங்கே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும். 2.5ல் 2 தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த 2 போக 8.75ல் 2 போச்சு அப்படின்னா 6.75. ஸோ அந்த 6.75 இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு எவ்வளோ இருக்குது? 7.25 இருக்குது. ஸோ அந்த 6.75 இங்கே மார்க் பண்ணுங்கள். ஸோ இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி இந்த லைனோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு இந்த லைன் வந்து இது வந்து நமக்கு தேவை கிடையாது. நம்ம இதிலேருந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது தான் இதுவும் ஜாயிண்ட் ஆகும், இதுவும் பேக் சைடும் வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த லைனில் தான் கட் பண்ணுறேன். இப்போ அடுத்து இந்த லைன் நமக்கு தேவையில்லைன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதையும் இந்த டாட்டோட கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது வந்து பட்டிக்கானது. இப்போது இந்த பட்டிக்கானதில் எக்ஸ்ட்ராவாக இது வந்து தேவையில்லாத துணி, இதை வந்து நம்ம எடுத்துடலாம் கட் பண்ணி. இப்போ நமக்கு 2 பீஸ் பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் இன்னும் 2 பீஸ் பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த பக்கம் அடுத்து இங்கே இந்த வளைவிலே வந்து கட் பண்ணணும். நம்ம நார்மலாக பெரிய வளைவாக கட் பண்ணுவோம், இங்கே வந்து சின்ன வளைவாக கட் பண்ணுறோம். இந்த லைன் வர, அப்புறம் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு கோடு, இந்த ஜாயின் வர, அதுக்கப்புறமா இதில் நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணணும்.
இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த சைடு வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை வந்து கட் பண்ணிடலாம். இது போக கழுத்து இந்த இதிலே போயிட்டு நம்ம உங்களுக்கு விருப்பமான கழுத்தை மார்க் பண்ணி இதுதான் வந்து ஃப்ரண்ட் பீஸு. இது வந்து இன்னொரு ஃப்ரண்ட் பீஸு. 2 பீஸுமே இதில் இருக்குது. உங்களுக்கு இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தையல் போடணும் அப்படின்னு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு இங்கேருந்து 1/2 இன்ச் நம்ம உள்ளே மார்க் பண்ணோம்ல, அந்த 1/2 இன்ச் இங்கே இந்த வளைவை பார்க்கவே இந்த வளைவு எப்படி இருக்கோ அப்படி. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி தையலுக்கு வந்து மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்கும் மாறாது. நம்ம எவ்வளோ அளவில் விட்டுருக்கோமோ அந்த அளவு தையலுக்கு போகும்போது பர்ஃபெக்டாக நமக்கு எல்லாமே வரும். இந்த இடத்துல நம்ம கழுத்துக்கு ஜாயின் பண்ணுவோம், இங்கே அக்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்கும். இந்த லைனை இந்த 2 லைனும் இப்போ நீங்கள் இப்படி மடிச்சிங்கன்னா இந்த 2 லைனும் இங்கே ஜாயிண்ட் ஆகும். அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டாட் பிடிக்கணும். இந்த லைன் இருக்குல்ல, இந்த 2 லைனையும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து விடணும். மடித்து விட்டு இந்த மாதிரி நீங்கள் தையல் போடணும். இப்படி நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாட் வந்து அழகாக வரும். தையல் வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். ஆனால் நீங்கள் டாட் பிடிக்கிறது இந்த மாதிரி தான் வந்து டாட் பிடிக்கணும். இந்த 2 இடத்துல இந்த 2 கார்னரையும் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டாட் பிடிக்கணும். இந்த இடத்துல இது 2த்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி டாட் பிடிக்கணும். இந்த இடத்துல இது 2த்தையும் ஜாயின் பண்ணி நீங்கள் டாட் பிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இது வந்து 36 அளவுக்கான ஃப்ரண்ட் பீஸு. இப்போ கை பகுதி எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்துருச்சு, பட்டி பீஸ் வந்துருச்சு, பேக் பீஸும் வந்துருச்சு. இப்போ நம்ம கை பகுதி எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.